நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகம் விஜயபாலாஜி. இப்போ அந்த தெருவில் எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், பைத்தியம் அலைகிறாங்க. தன்னிலை இல்லாமல் தனக்குத்தானே பேசிட்டுலாம் இருக்கிறவங்க என்ன கர்மத்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன கர்மத்தால். அப்போ அது துணி விலகுனது கூட தெரியாமல் ஒரு பொம்பளை போயிட்டுருக்கோம், தனக்குத்தானே பேசிகிட்ருக்கோம். ஒருத்தன் வந்து என்ன சொன்னான்னா, ஆண் வந்து என்ன சொன்னான்னா, அவன் தனக்குத்தானே என்ன செய்கிறோன்னு தெரியாமலே செஞ்சுட்டே இருப்பான். நம்ம ஒதுங்கி போயிட்டே இருப்போம். அப்போ இந்த பைத்தியம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு அந்த வர்க்கத்தோடைய முன்னோர்கள் என்ன பாவங்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னால், பிறரை பரிகாசம் பண்ணுதல். பிறரை பரிகாசம் பண்ணது எப்பயுமே பிறர் போய் பரிகாசம் பண்ணி அவங்கள கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்ணுறது. கிண்டல் அடித்து கேலி பண்ணி ஒரு ஹாஸ்யமாக 10 பேருக்கு முள்ளே வந்து என்ன சொன்னான்னா கமெண்ட் பண்ணி சிரிக்கக்கூடிய தன்மையில் இருந்திருப்பாங்க. இவர் பைத்தியவாய் அலைவதற்கான இவங்க தாத்தனோ பூட்டனோ முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் என்ன சொன்னானோ புதனுடைய ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய நக்கல் நையாண்டி ஒருத்தரை பண்ணுறது, யாரை பார்த்தாலும் நையல் நக்காண்டி பண்ணுறது, பண்ணி வந்து என்ன சொன்னால் அது 10 பேர் முன்னாடி வந்து ஹாஸ்யமாக பேசுவது. பேசி ஒரு அரட்டை அடித்து கொண்டிருக்கிற ஒரு நபர்களுடைய வீட்டில் தான் இந்த மாதிரி பைத்தியங்கள் வந்து கண்டிப்பாக உருவாகும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் நம்ம யாரையும் என்ன சொல்கிறோன்னா வந்து என்ன நிலைமையில் இருந்தாலும் யாரையும் நம்ம பரிகாசம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து நேர்மையான வழியில் போவோம். கண்டிப்பாக நம்ம சந்ததிக்கு வந்து கர்மாவை இழுத்து விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.